பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில், செந்தமிழில், இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. சேர்க்கை நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இனி கிளி, மான், குயில், பூ, தேன், சலங்கை, ஒலி இத்தனையும் மொத்த சொந்தக்காரர் யார் தெரியுமா? சந்தேகத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சந்தேகங்கிறது ரொம்ப மோசமான செயல். அதனால தான் மதிக்காதவரிடம் மனதை கொடுப்பவரும் படிக்காதவரிடம் புத்தகத்தை கொடுப்பது ஒன்று தான். மதிக்காதவர்கிட்ட மனத்தை கொடுக்கக்கூடாது, படிக்காதவர்கிட்ட புத்தகத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம யார் நல்லவங்க? ஏன்னா கன்னி அறிவின் சிகரம், கன்னி புத்தியின் சிகரம், கன்னி புரிதல் அதிகம், கன்னிக்கு அந்த செறிவு, அதாவது எதை எப்படி செய்யணுங்கிற. அதனால தான் கடலுடைய ஆழத்தை பார்த்துடலாம், கன்னி ராசிக்காரங்க ஆழத்தை பார்க்கக்கூடாது. அந்த வகையிலே கன்னி ராசிக்கு நிச்சயமாக இந்த 1/5/2026 உங்கள் ராசியில் தான் வர்றாரு. சித்திரை நட்சத்திரத்தில் வர்றாரு. உங்கள் ராசிக்கு அவர் உள்ளங்கம் பிடிச்சவர் செவ்வாய் நட்சத்திரம், ரைட்டா? இருந்தாலும் உங்கள் நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பு இல்லைங்களா? அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார், நட்பு வீட்டில் இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ல் குரு சுக்கிரன், 2 குருமார் இருக்காங்க. அப்போ 2 குருமார் இருக்காங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஜனஜாத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜனஜாத்தை எடுத்துகிட்டு அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் திசை புத்தியை பாருங்கள், அந்தரத்தை பாருங்கள், புத்தியை பாருங்கள். அந்த திசை உங்கள் ராசிக்கு நல்லவனா கெட்டவனா, ராசிக்கு 8ஆம் இடமா 12ஆம் இடமா 6ஆம் இடமா, 6, 8, 12 இருக்குதா, கேந்திராவதியாக இருக்குதா, லக்னத்துக்கு இருக்குது. லக்னத்தில் இருந்தால் பெர்மனண்ட் சொல்யூஷன் கிடையாது.
பிரார்த்தனையில் தான் வெற்றியை கொடுக்கும். ஆனால் ராசியில் இருக்கும்போது மாறும். அப்போ கடகராசிக்கு இருக்க குரு அதுக்கடுத்து சிம்மத்துக்கு வருவார். அப்போ கன்னிக்கு வரும்போது அப்போ மாறும் இல்லையா? அப்போ கோச்சார பலன் அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையிலே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மகத்தான மாதமாக மாறும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ல் குரு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10ல் தான் குரு இருக்கார். கண்டிப்பாக 10ல் குரு இருந்தால் பதவி போகுங்கிறதுல பதவி போகும், மேற்கொண்டு பதவி வரும். பதவி போகும், மேற்கொண்டு பதவி நல்ல பதவியெலாம் வரும். அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு சனி சந்திரன் பார்வை இருக்குது, செவ்வாய் சனி சேர்க்கை இல்லை. கண்டிப்பாக கன்னிராசினர்களுக்கு உங்களுடைய சுயஜாதத்தை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் தெளிவு பக்கத்தில் சான்றோர்கிட்ட போய் கேளுங்க, வெற்றி நடை போடுங்க. அப்போ என்னென்ன உங்களுக்கு தொழில்? கண்டிப்பாக எஸ்ஆர்எஸ் அது என்ன தொழில்? எஸ்ஆரா, அதாவது ஐஆர்எஸ் எடுத்துக்கோங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கோங்க, ரயில்வே எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட்டில் என்னென்ன தொழில் இருக்குதோ பேங்கிங் எடுத்துக்கோங்க. எல்லா எக்ஸாமினேஷன் எடுத்துங்க. ஏஜெண்ட்டு, கான்ட்ராக்டு, கமிஷன், தரகு எல்லாமே கிரிப்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் போகலாம். அந்த பணங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எந்தெந்த வகையில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தால் கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தை விட கடந்த காலம் கசப்பான காலமாக இருந்தாலும் இனி வரும் காலம் இனிப்பான காலமாக மாறும். மாற்று கருத்து இல்லை. எதை சப்போர்ட்டாக வச்சு? உங்கள் திசை பற்றி சப்போர்ட்டாக வச்சு. எதை சப்போர்ட்டாக வச்சு? உங்கள் திசை பற்றி சப்போர்ட்டாக வச்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ரொம்ப முக்கியம். எதை வேணாலும் செய்யலாம். சூப்பர் மார்க்கெட் போகலாம், பூக்களுக்கு போகலாம், கடைக்கு போகலாம், பங்குதாரர் போகலாம், எக்ஸாமினேஷன் எழுதலாம், ஸ்கூல் டீச்சராக போகலாம், ஏஜெண்டாக போகலாம், வெளிநாடு போகலாம், வெளி சொத்து வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் எல்லாமே அந்த கமிஷன் பேசிஸில், எல்லாமே இந்த கமிஷன் பேசிஸ்லாம் செய்யணும். அப்போ கமிஷன் பேசிஸில் செய்யும் பொழுது நிச்சயமாக கன்னிராசிக்கு ஒரு மகத்தான அரசியல் கூட போகலாம். பேச்சு தானே அரசியல். என்ன பணம் இருக்கணும், பேச இருக்கணும். செல்வாக்கு சொல்வாக்கு. செல்வாக்குன்னா பணம் என்ற செல்வாக்கு. சொல்வாக்குன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சு. சொல்லுக்கு சொல்லில் பிரிதர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சூல் இன்மை அறிந்து சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு மிக சிறப்பான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். எனவே கன்னிராசி நேயருக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும். அதில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது? நட்சத்திராதிபதி ரொம்ப முக்கியம். உத்தரம் ரகசியத்தை காக்கக்கூடியவர்கள், சித்திரை முத்திரை பதிக்கக்கூடியவர்கள், ஹஸ்தம் கண்டிப்பாக மனவியாதியை கொஞ்சம் கொண்டு வருவீங்க. இப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? உத்தரமா ரகசியத்தை காக்கக்கூடியவங்க, சித்திரையா முத்திரை பதிக்கக்கூடியவங்க, ஹஸ்தமா அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த ஹஸ்தத்தில் பிறக்கிறவங்களும் சரி, ரோஹிணியில் பிறக்கிறவங்களும் சரி, திருவோணத்தில் பிறக்கிறவங்களும் சரி, திருவோணத்தில் பிறந்தால் 80% கண்டிப்பாக மென்டல் தான். என்னை பொறுத்தவரையில் நான் திருவோணம் மென்டல் 80, என்னைத்தான் நான் சொல்லிக்கிறணும். ரோகிணி 60, ஹஸ்தம் 40, இப்படித்தான் வரும். ஏன் இதை மட்டும் நான் சொல்கிறேன்னா, அந்த ராசிக்கு உரியவர் யாருன்னா அந்த நட்சத்திர அதிபதியே சிக்கலானவர். அவரே ஸ்டடி மைண்ட் இல்லாதவர். இந்த ரோகிணினாலும் சரி, திருவோணமானாலும் சரி, இல்லை ஹஸ்தம்னாலும் சரி, இந்த 3 நட்சத்திரமே சந்திரனுக்கு உரியது, மனசுக்கு உரியது, மனசை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடியது, மனதை பக்குவப்படுத்த. இதெல்லாம் எதுக்கு? அடிப்படை என்ன? பக்குவப்படுத்தக்கூடியது. எல்லாத்தையும் பாருங்கள், ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சந்திரன் சம்மந்தப்பட்டவங்கள பாருங்கள், அப்படியே ஸ்டடியாக ஒரு செகண்ட்லேயே ஸ்டடி ஆயிடுவாங்க. அந்த மனத்திற்பம் அதை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அதனால தான் ஹஸ்த நட்சத்திரம் கன்ஃபியூஸ் மைண்டுன்னு சொல்கிற, டிபெண்ட்ஸ் அப் அந்த கன்ஃபியூஸ் மைண்ட். ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, அந்த மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டது தான் ஹஸ்த நட்சத்திரம். அப்போ கண்டிப்பாக உத்தரம் மேற்கொண்ட சிவன் கோவில், ஐயப்பன் கோவில், ஹஸ்தம் விநாயகர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அடுத்தது ஹஸ்தம் சித்திரை கண்டிப்பாக திருவாரூர் ராஜதுர்க்கை, திருவாரூரில் நடக்கக்கூடிய சாயரட்ச பூஜை. இந்த சாயரட்சை பற்றி சொல்லணும்னா ஒரு தனி பதிவே பண்ணணும்.
33 தேவர்களும் வந்து சேரக்கூடிய இடம் திருவாரூர் தியாகராஜ பூமி தான். திருவாரூர் தியாகராஜ பூமி தான். அங்கே வராமல் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சாயராஜ பூஜையை சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. திருவாரூர் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ கன்னிராசி நேயருக்கு மானசீகமாக மனசார கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அதாவது கோச்சார பலன் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கின்றது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்திங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு நடந்து கொண்டால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க என்பதில் மாற்று கருத்து அல்ல. சரி, இப்போ வழிபாடக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக செல்வம் சேர்க்கை திடகாத்தமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மறந்துடாதீங்க. லட்சுமி கோயில் மறந்துடாதீங்க.